துவகல் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரியே செய்கிறதுக்கு நான் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயும் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. அதை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா தக்காளி ஒரு 2 தக்காளி நான் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இங்கே பெரிய தக்காளினா ஒரே ஒரு தக்காளி எடுத்தால் போதும். அது கூட ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய், அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வறுத்த வேர்க்கடலை ஒரு டீஸ்பூனு, அது கூட ஒரு வரமிளகாய், அது கூடவே வறுத்த சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனு, மிளகு ஒரு 10 மிளகு, அது கூட ஒரு பிரிஞ்சி எல்லாத்தையுமே வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட பொடி என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா மசாலாவுக்கு மஞ்சள், மிளகு, கொத்தமல்லி பொடி, மிளகாய் பொடி எல்லாமே கரெக்டாக ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அது கூட நான் என்னென்ன பண்ணிக்கலாம், எடுத்து வச்சுருக்க தேங்காய், வேர்க்கடலை, அது கூட மிளகு, சோம்பு எல்லாமே வறுத்தது சொல்லிட்டேன். அது கூடவே இந்த பிரிஞ்சி இலையும் வறுத்தது தான். ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்குள்ளுங்க அரைப்பலையெல்லாம் லைட்டாக தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கிறோங்க. ஸோ அரைச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வானலியில் எண்ணெய் விட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நான் 1/4 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டாச்சு. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா கடுகு உளுந்தம் பருப்பு வெடித்து வரட்டும். வெடித்து வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம போட்டு அது கூடவே வணக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கும் போதே என்ன பண்ணலான்னு நல்லா வணக்கி வர்றப்போ வெங்காயத்தோட பச்சை வாசையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சின்ன வெங்காயம் தான் நான் போட்டிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் போடுறதுனால ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதை அதை கூட போடுங்க. போட்டு நல்லா எல்லாத்தோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிளறிக்கலாம். ஸோ கிளறிட்டு கடைசியாக உப்பு போட்டால் போதும், முன்னாடியே போடணுன்னு தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வெண்டைக்காயோட தீஞ்சும் போகாது, 2வது வெண்டைக்காயில் உள்ள சத்து வெளியில் எங்கேயும் போகாது. ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது பெண்களுக்கெலாம் ஏதாவது சூடு அந்த மாதிரி பிரச்சனை, இல்லை ஆண்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக இந்த மாதிரி வெண்டைக்காயை பொரித்து சாப்பிட்லாம். ஸோ அது கூடவே தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிறேன். அது கூடவே என்ன பண்ணுறேன்னா வெண்டைக்காயும் நான் கொஞ்சம் மீடியம் சைஸில், ரொம்ப சின்னதாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் நறுக்கியிருக்கேன். ஸோ அந்த வெண்டைக்காயும் அது கூடவே போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. வெண்டைக்காயோட அந்த பிசுபிசுப்பு தன்மை, அந்த கொலகொலப்பு போகிற வரைக்கும் நல்லா வணக்கலாம். அது நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பொடி எல்லாத்தையும் மஞ்சள், மிளகு, மஞ்சள், மிளகு, அது கூடவே கொத்தமல்லி பொடி ப்ளஸ் மிளகாய் பொடி வச்சுருக்கோம். ஸோ அந்த பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் வணக்கிக்கலாம். அது கூடவே நல்லா வணங்கி வரட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசம் குறையட்டும். குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் சோம்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வறுத்து தான் அதையும் பொடி பண்ணியிருக்கோம். தேங்காய் கூட சோம்பு, மிளகு, அது கூட கறி மசாலா பட்டையெல்லாம். ஸோ அதையும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு லைட்டாக நான் சால்ட்டு போட்டுட்டேன். போட்டுட்டு இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ அந்த அரைச்சி வச்சுருக்கதையும் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க விழுதுகளையும் அது கூட போட்டு எடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ்லேயும் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு கிளறினோன்னே எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சுன்னு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தால் அந்த மண் சட்டியில் நம்ம பண்ணுறதுனால அந்த சட்டி உறிஞ்சிக்கணும். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க. சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோ நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பபாய் ஃப்ரெண்ட்ஸ்.